சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையினால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழைநீர் ஆர்ப்பரித்து செல்வதால் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் உசுடு ஏரி செல்லிப்பட்டு படுகை அணையையும் பார்வையிட்டார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் பாலத்தில் நின்று அதிகாரிகளுடன் பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் உசுடு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட மழை சேதத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சங்கராபரணி ஆற்று ஓரம் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வயநாடு மக்களவை தேர்தலில் பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் நிர்வாகிகள் வயநாடு தொகுதியில் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட கல்பட்டா, சுல்தான் பச்சேரி, மானந்தவாடி, முக்கம், வண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பிரியங்கா காந்தியினை வெற்றி பெற செய்த மக்களுக்கு ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திரு வேங்கடம் முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மற்றும் ஆனந்த பத்மநாபன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர்கள் உடனிருந்தனர். வயநாடு மக்களவை தேர்தலின் போது பிரியங்கா காந்தியினை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவையினர் வயநாடு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் என பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் புயல் சீற்றம் காரணமாக தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளத்தை பொதுப்பணித்துறை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தது. 45 மோட்டார் பம்பு செட்டுகள் மூலம் மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டது. வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் சூழ்ந்த வெள்ளம் மோட்டார் பம்பு செட்டுகள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டு மின் பகிர்வு சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜெனரேட்டர்கள் மூலம் மின் மோட்டார்கள் இயக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மழைநீர் சூழப்பட்ட பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகங்களில் அனைத்திலும் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி அரசின் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்பினால் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெங்கல் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் புதுச்சேரி வெள்ளக்காடாக மாறியது. குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவியது. தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் 8க்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார்களை கொண்டு மழை நீரை விரைவாக அகற்றினார். இதனால் அந்த பகுதிகள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் நேற்று பால், பிரெட், உணவு ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார். அதைத் தொடர்ந்து அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுப் பொருட்களை கொண்ட தொகுப்பினை வழங்கினார். தொழிலதிபர் மார்டினின் துணைவியார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் மார்டின் அறக்கட்டளை மூலம் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மார்டின் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்குள் செல்லலாம் என புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை கடந்த 25ஆம் தேதி அறிவித்திருந்தது.
இதனை அடுத்து புயல் உருவானதை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் புயல் மரக்காணம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு கரையை கடந்தது. வானிலை மையம் எச்சரிக்கைகளும் திரும்ப பெறப்பட்டன. இதனை அடுத்து மீனவர்களுக்கான தடையினை மீன்வளத்துறை திரும்ப பெற்றுள்ளது. இதுகுறித்து புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் எச்சரிக்கை ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்றும், எனவே புதுச்சேரி மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகூர் பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. சாத்தனூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட 1.70 லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கரையோரத்தில் உள்ள புதுச்சேரி பகுதிகளான இருளஞ்சந்தை, குருவிநத்தம், பாகூர், கொம்மந்தான் மேடு, ஆராய்ச்சிக்குப்பம், சோரியங்குப்பம் கிராமங்களில் புகுந்து 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பாகூர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்தனி தீவுகளாக மாறியுள்ளன. வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க பலர் வீட்டின் மாடிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். வீடுகளில் இருந்து வெளியேற்றியவர்கள் முகாம் மற்றும் அருகில் உள்ள உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படை, காவல்துறையினர் மற்றும் இளைஞர்கள் துணையுடன் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். இந்நிலையில் புயல் கரையை கடந்து விட்டாலும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனை அடுத்து தொடர் கனமழை மற்றும் பாதிப்பு காரணமாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருந்த புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை தட்டாஞ்சாவடி அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தொடர் மழையினால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கி உள்ள மக்களுக்கு உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கமல்தாஸ் வழங்கி வருகிறார். குறிப்பாக வினோபா நகர், பொய்யாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் கமல்தாஸ் உணவுப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன், தொகுதி இணை செயலாளர் வீரமுத்து உட்பட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையினால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆகையால் பல்வேறு கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதை பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் சாலைகளை கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளையும் பார்வையிட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதை ஆரியபாளையம் கிராமத்தில் உள்ள மேம்பாலத்தில் பொதுமக்களுடன் பார்வையிட்டார். புதுச்சேரி பெஞ்சல் புயலால் திருபுவனை தொகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் உணவுகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வந்த பெஞ்சல் புயல் கனமழையின் காரணமாக புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போதிய உணவுகள் கூட இல்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் அவரவர்களின் சொந்த செலவில் உணவு உதவிகளை வழங்கினர். அதன் தொடர்ச்சியாக திருபுவனை தொகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அறிவுறுத்தி
அறிவுறுத்தலின்படி தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் பிரெட் போன்றவற்றை வழங்கினர். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் சரிவர கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் இருந்து கிளை ஆறாக பிரியும் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றோரம் உள்ள புதுவை கிராமங்களான பண்டசோழநல்லூர், வடுவகுப்பம், மணமேடு, கடுவனூர், கரையாம்புத்தூர் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கி தத்தளித்து வருகின்றன. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு பாலத்தின் இரு கரை ஓரங்களிலும் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். டிராக்டர் உதவியுடன் தமிழக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புதுவை பகுதிக்கு வந்து காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் புலம்பி வருகின்றனர். மேலும் கொங்கப்பட்டு, பண்டசோழநல்லூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு உள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தும் குளித்தும் வருகின்றனர். ஆதி திராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழு நேர தினக்கூலி ஊழியர்கள் தங்களை உதவி சமையல்காரர்கள் மற்றும் உணவு பரிமாறுகின்றவர்கள் பதவியில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அவர்களின் கோரிக்கையினை ஏற்று 5 முழு நேர தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதலமைச்சர் துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 5 முழு நேர தினக்கூலி ஊழியர்கள், சமையல்காரர்கள் மற்றும் உணவு பரிமாறுகின்றவர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். படகு பழுதானதால் மற்றொரு படகில் கட்டி இழுத்து வரப்பட்ட விசை படகையும் அதில் இருந்த காரைக்கால் மீனவர்கள் 18 பேரையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசை படகில் மோகன்குமார், மாணிக்கவேல், செல்வநாதன், சக்திவேல், தமிழ்மணி உள்ளிட்ட 18 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கோடிக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென படகு பழுதானது. அதனை அடுத்து அருகில் இருந்த விசை படகு வாக்கி-டாக்கி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு பழுதான படகை கயிறு மூலம் கட்டி இழுத்துச் செல்லும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படை பழுதடைந்த படகில் ஏறி மீனவர்களை சிறைப்பிடித்தனர். இதனை அடுத்து காப்பாற்ற வந்த படகில் இருந்தவர்கள் கயிறை அறுத்து விட்டு தப்பி வந்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி விசை படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது கடலுக்குள் சென்ற மறுநாளே இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவ கிராமங்களில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வேடூர் அணை திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் பிரிந்து செல்லும் கிளை ஆறான மலட்டாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு டிஎன் பாளையத்தில் உள்ள 800க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. கடந்த 30 வருடங்களாக மலட்டாற்றின் ஓரம் தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனை நிறைவேற்றாத நிலையில் தற்போது வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளில் இருக்கும் மக்களை தேசிய பேரிடர் குழுவினர் படகுகள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.